நியூஸ் தமிழ் கழுகு. பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் விஜயோட அரசியலை உன்னிப்பா கவனிக்கிறாராம். கட்சிக்காரங்க கிட்ட விஜய பத்தியும் விசாரிக்கிறாராம். சில நாட்களுக்கு முன்னால சென்னை அக்கரையில பாஜகவோட சிந்தனை கூட்டம் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் தலைமையில நடந்துச்சு. இந்த கூட்டத்துல மிக முக்கிய பாஜக தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. கூட்டத்தை சந்தோஷ் ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி நடத்தி முடிச்சிருக்காருங்கிறாங்க. கூட்டத்துக்கு வராத அண்ணாமலையையும் தாம் பேச்சில குறிப்பிட்ட கரு நாகராஜனை பார்த்து, நான் என்ன தெருமுன கூட்டமா நடத்துறேன், இது முக்கியமான கூட்டம், கூட்டத்துக்கு வராதவங்க பேரை சொல்லக்கூடாது, சொல்ல வர்றத 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லி பழகணும்னு கண்டிப்பு காட்டியிருக்காரு. முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன், விஜயோட அரசியலை நாம உன்னிப்பா கவனிக்கணும், அவருக்கு கூடுற கூட்டம் வேற லெவல்ல இருக்குன்னு பேசியிருக்காங்க. சரத்குமார் பேசுறப்ப கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குன்னு பேச, அடுத்து பேச வந்த கராத்தே தியாகராஜன், சரத்குமார் சொன்னதுதான் உண்மைன்னோ, நாம கவனிக்க வேண்டியது திமுகவோட நடவடிக்கைகளை தான் ஒவ்வொன்னா பட்டியல் போட, உங்க நேரம் முடிஞ்சது உட்காருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் குரலை உயர்த்த, என்ன சார் இது, கட்சிக்காரங்களை இப்படிதான் நடத்துவீங்களான்னு கராத்தேவும் கொஞ்சம் சவுண்டு விட்டாராம். உங்க அளவுக்கு நான் இல்ல, நான் ஒரு சின்ன ஆளு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல எல்லாரும் அமைதியா ஆயிட்டாங்களாம். கடைசியில சாப்பிடுற இடத்துல கராத்தேவுக்கு சந்தோஷே சூப்பெல்லாம் எடுத்து கொடுத்து, அது வேற இது வேற தியாகராஜன், நீங்க கட்சியில முக்கியமான காரியகர்த்தா, அதனாலதான் உரிமையோட உங்ககிட்ட பேசுனேன்னு சொன்னாராம். ஆனாலும் சந்தோஷோட பேச்சும் கவனமும் முழுக்க விஜய் பக்கம் இருக்கிறதா அவர் கூட அன்னைக்கு இருந்தவங்க சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.